நின்னா அவங்க அடிப்பாங்கடா அச்சடியா கூடாது அம்மா சீக்கிரம் முடிடி அம்மா. தினந்தோறும் உன்னை நினைத்து எப்படிலாம் நான் வாடுகின்றேன் மதை தாரா
ஏன்டா சின்ன பையன் தானே 11 அவன் 8ஆவதுடா. அப்படிதான் சொல்லி பாக்குவாங்க. பட்டு கைத்து சொல்ல சொல்லதான் நான் அந்த போல வைக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டியா? இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டியா? நீ அதுக்கு நீ ஓத்துக்கிட்டீன்னா ஒத்துக்கிட்டா இன்னும் என்ன தெரியுமா கல் கொலுசு வாங்கி தரேன். இப்ப என்ன செய்றீங்க? மயிர் தான் நானு. இப்ப என்ன செய்றீங்க? கால அடிச்சிட்டீங்க. நீங்க என்ன செல்லுப்புல கூத்தாடுது? நீ மூஞ்சில கூட மாறியாயா? நான் யான்னு கேட்க மாட்டேன். ஒரு பொம்னாட்டி வந்து மூஞ்சில உதைக்கிறா, என் மூஞ்சில உட்காந்து காமிக்கிறா பேமாடி. ஆம்பளை வர்க்கத்தையே கிடைக்கிறா. கைதிக்கு போகணும்னா புண்ணியம் செய்தனுக்குன்னா பொம்னாட்டி கால் கிடைக்குமா? இந்த பொம்னாட்டி கால் கிடைக்காத. என் ஊர்ல எத்தனை கம்ப்ளீட் சுருக்க மாட்டி செத்தான், எத்தனை பேர் மருந்து குடிச்சு செத்தான், அதோட போச்சு. எத்தனை பேர் கிணத்துல இருந்து செத்தான், அதோட போச்சு. இப்பெல்லாம் தீர்த்தல் கொண்டு ஒண்ணு வந்துருக்கு. ஆமா மச்சான், அதுக்கு பேர் என்ன? இந்த மச்சான் ஓகேந்திரா. இந்த தீர்த்த போன இந்த பொம்னாட்டி எங்க வச்சுக்கிட்டு? நீ வராதிரியாம்மா, நீ போட்ட இந்த தீர்த்த போன எங்க வச்சுக்கிறாங்க? இங்க வச்சுக்கிறாங்க. அது பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் தான் எஸ்டாடி பூத்து. இப்படி எடுக்கிறது நல்லா இப்படி தீர்த்தறது. நம்மளுக்கு கூட தீர்த்த தெரியல. வரம் இப்படி தீர்த்துறாங்க. இப்படிங்கிறாங்க 10 நம்பரை போட்டுக்கிறாங்க. ஹலோ
ஆமா மாமா எங்க இருக்கிறீங்க? பாடநிலையில இருக்கிறீங்க? ஏங்க நான் ஒன்னால திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்டு காலையிலே வந்தேன் மாமா. அந்த காலையிலே ஆம்பளை கரும்பட்டை வச்சுட்டு விட்டுட்டு ஆமா நான் அவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டு நான் கூட சாப்பிடல மாமா. பல்லு கூட விளக்கல. நான் ஒன்னால திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வந்துடணும். இல்லன்னா என் கதி நம்ம தெரியாது அப்படிங்கிறது. இந்த ஆளுக்கா மனை இறங்கி இவனுக்கு மனை இறங்கி ஆமா எம்மையமோ உன் செல்லுந்து பேசாத. உன் செல்லுந்து பேசினா காசு ஆயிடும். நம்மளுக்கு பிரிகால் அப்படின்னு இவன் சேர்த்துக்கிறான். ஆமா ஒன்னு கட் பண்ணு நான் போனேன் அப்படி இவன் தேத்திக்கிறான். இந்த போன காலில் வச்சுக்கிட்டு என்ன வண்டியில போறான்? எந்த வண்டி மச்சான்? அந்த பெரிய வண்டியில. என்ன வண்டி? அதுக்கு பேர் தான் இந்த யமகாவா. அந்த ஈர புண்டல்ல அந்த வண்டி எடுத்துக்கிறான். எப்படி போறான்? ஐயோ நம்மளால அந்த பொண்ணு எதுவுமே செய்திக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமா ஒரு கோவத்துல 100ல போறான். 100ல போனவன் முன்னால டர்ன் இருந்தது தெரியல, முன்னால புளிய மறந்தது தெரியல, ராலி வந்தது தெரியல. 100ல போனவன் திக்கு முக்குல்ல 100ல போனவன் அந்த ராலில மோதி உடனே 108ல ஏறான். எங்க போய் கிடக்குறான்? நேரா புண்டிம்பாக்கம். அங்கேயே முடியலன்னா கீழி மோட்டுக்கு போடுறான். அது எதுல போறான்? இந்த ஆம்பளை பாருல ஆம்புலன்ஸ்ரா அதுல போடுறான். 108 வியாபாரி. ஓ 108ல ஏறி உடனே 100ல போறான். நீ எதுக்கு வர? ஓ என்னடா நாளைக்கு 18 வாசல கை விடுமா? நீ கட்டால அடிச்சா நாங்க எங்க கொட்டால அடிப்போம். என்ன கொட்டடா? அம்மா என்ன கொட்ட சொல்லுது? உடம்ப கட்ட. நான் பணம் கொட்டை சொன்னேன். பணம் கொட்டியா? ஏ டேரிக்கண்ணா. ஐயோ. சரி வாங்க முடியாது வாங்கிங்க. பரவாயில்ல. போய் ஏன் இத பண்ணலாம் நீங்க? எல்லாம் அதுக்குதான். என்னடா வாங்குறீங்க? ஒண்ணும் இல்ல. கை வச்சு எடுத்துக்கிட்டேன். பறிச்சு பையில வச்சுக்கிட்டேன். இது மல்லிகை பூ ரோசா பூ பறிச்சு பைய மடியில வைக்கிறதுக்கு என்ன பண்றது? உங்களுக்கு தான் பறிச்சாங்க கடவுள எங்களுக்கு. என்ன நாம எடுத்திருக்கான்? உங்களை நாம எடுத்திருக்கான். ஆமா. என்ன பண்ணிக்க போற? ஒண்ணும் கிடையாது. ஆமா. இந்த பெருமதான புண்டம் இந்த பெருமதான புத்தி இல்லம்மா. ஏன் உங்களுக்கு தான் பறிச்சான் புண்டம் தனுவா, எங்களுக்கு தான் பறிச்சான் பெருமை தேவான். ஆமா. ஆனா உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா வச்சுப்பாங்க. ஒரு பெண்களை பார்த்து சினிமா பார்த்து பார்த்தோம், மேல கை வச்சு பார்த்தோம். என்ன இருக்கக்கூடிய மாற்றா மனைவி மீது ஆசைப்பட்டாலும் சரி, வீதியில ஒரு பெண்ணாகப்பட்ட நடந்து போனா தன்னுடைய தாயை போலவும் தங்கையை போலவும் நினைக்க வேண்டுமா? இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி பேசினா அம்மா ஒரு நட்டாரா இந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படி தாயை போல தங்கச்சி போல நினைச்சா நாங்க போய் செவுத்துல முட்டிக்கிட்டு நீ வரத்த
கண்ணா ஏன் மச்சான் காலில் கூட வந்து கும்பிட்றேன் நீ வராது கண்ணா ஏன் மச்சான் கண்ணா ஏண்டா வணக்கம் நல்லாடுறா இந்த மாதிரி கைகாரன்னு எங்கேயுமே சாதாரண நினைக்க கூடாது இப்ப இது என்ன ஊரு இது பாடிந்தல் பாடஞ்சலுக்கு வர்றதுக்கு நம்ம கள்ளக்குறிச்சியிலிருந்து பஸ் ஏறணும் ஆமா உனக்கு எவனா சீட்டு விட்டானா ஐயோ நான் தொங்கின்னு வந்தேன்டா வயசானவன்டா காலில் நிக்க முடியலடா வையுடுங்கடா உள்ளாவது போய் நிக்கிறேன்னா விடமாட்டானுவா வயசானவன்டா படிக்கட்டுல தொங்கிட்டு ஏதோ விழுந்து செத்து கித்துட்டு போறான்டா விடிஞ்ச 18 ரூபான்னு சொல்லி பார்த்தேன் விடல நான் போய் அடி வச்சேன் படிக்கட்டுல துத்துக்கு நின்னானுவன் இந்த மாதிரி கைகாரம் போய் அடி வச்ச உடனே அப்படியே பூரா மாரி விறகிட்டானுவன் வேர்வை பட்டாலே கம்மியாட்டி அவனுக்கு தொத்திக்கிட்டா நோய் அப்படியே 3 நாள் உட்கார சீட்டி ஃப்ரீயா கிடந்து அப்படியே ஜாலியா கால் மேல கால் போட்டு படுத்துருந்தேன் அதோட மட்டும் இல்ல ஒரு கல்லு கடைக்க சேரா கடைக்க போவோம் உனக்கு எதனா கல்லு கொடுப்பானா ஐயோ கெஞ்சனா கூட நம்மளுக்கு பின்ன கொடுக்க மாட்டான் லைன்ல நின்றான்பா என்ன சொல்லுவான் குட்டம் முடிச்சு எவ்வளோ பேர் லாஸ்ட் போவோம்பா நான் போக மாட்டேன் நேராக கூட்டத்தை ஒதுக்குவேன் ஏன்னா இது போல உள்ள ஐயா அதாவது கோச்சிக்கு பாருங்க நாங்க ஏதோ நாங்க கதை தான் சொல்ற பாத்துல இதை உண்மையாக நாங்க பேசல இது போல உள்ளவா கட்டாயம் அவன் என்னதான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது ஏன்னா அவனுக்கு அம்மாக்கிற ஒரு அதிகாரம் அக்கிரமம் பண்ண கம்மியாயிட்டு ஐயோ நான் போய் அடி வச்ச உடனே இந்த கல்லு கடையில இடம் விட மாட்டான் நேரா சனத்தை விளக்குவான் அந்த குடத்துல கை விட்டு அழைச்சுவோம் யாருக்கு சொந்தம் உனக்குதான் அப்புறம் ஏடா நீ போய் கை விட்டா அந்த எவனாவது சொல்லுவானா இப்ப நாத்து எடுக்க போனா நீ எத்தனை முட்டை நாத்து எடுப்ப நான் ஒரு 100 150 முடி 200 முடிக்குள்ள எடுப்பேன் நான் போய் நாத்தாங்கல்ல கோமணம் கட்டி உக்காந்தேன்னா 500 முடி பக்கு 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 அப்படியே கட்டுவான் உனக்கும் பொண்டாடிக்கு சண்டை நீ எதை தேடி அடிப்ப நீங்க அதெல்லாம் தேடுவீங்க நாங்க அதை தேடணும் அவசியம் இல்ல சும்மா அரசங்களை நம்மளுக்கு ஏமா மீன் குழம்பு ஆண்டு முடித்துல காலையில ஆள் பொருட்கெல்லாம் எடுக்க போறோம்